பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு காரியங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசம்தான் அந்த குடும்பத்திற்கே ஒரு விசுவாசம். இந்த இடத்துல அந்த ஜெயில் அதிகாரிக்கு ஒரு பயம் வந்தது. தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது இந்த பவுல் அவர்களோடு கூட பேசுகிறார். பேசி, நீ உனக்கு ஒன்றும் கெடுதி வைத்து கொள்ள வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவமாரி என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தரை விசுவாசிக்கணுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த குடும்பமானாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் மனம் திரும்புவார்கள். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வீணாய் போய்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கி அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்தில் அந்த ரட்சிப்பு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வேதவசனம். இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள அந்த வேதவசனம் அந்யோன்யமாக இருந்தது. அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள அந்த வேதவசனம் அற்புதமாக, அதிசயமாக என்று இல்லாமல் சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் ஊறிக்கொண்டே இருந்தது. அதனால் அவர்கள் போகிற இடத்துலலாம் வேதவசனத்தை போர்த்து கொண்டே இருந்தார்கள். வசனம் 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 வசனம், எதை செய்தாலும் வசனம்தான். வசனம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர்கள் பேசவில்லை, வசனம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லவில்லை. வசனம்தான் மிகப்பெரிய நன்மையை கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இன்றைக்கி உங்களுக்கு நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இது 6 மாதம் முடிகிறது, அடுத்த நாள் பிறக்குகிறது 7வது மாதம். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், வசனத்தில் நிரம்புங்கள், வசனத்தால் நிரம்புங்கள், வசனத்தால் நிரப்புங்கள், வசனத்தில் நிரம்புங்கள், வசனத்தால் நிரப்புங்கள், வசனத்தில் நிரம்புங்கள், வேத வசனத்தில் நிரம்புங்கள், வேத வசனத்தால் நிரப்புங்கள். தனிப்பட்ட ஒரு நபரை, ஒரு பெரிய உங்களையே ஒரு மோசமான லெவலில் தள்ளப்படும் நினச்ச மனுஷனுக்கே நீங்கள் ஒரு போதகராக திடீர்னு மாற முடியும். வேதவசனத்தை போதிக்கணும், வேதவசனத்தை போதிக்கணும். அவங்க அந்த பவுலும் சிலவும் அழகாக வேதவசனத்தை போதிச்சாங்க. போதித்த உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அழகாக போதிச்சாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறதுல எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் போதிச்சாங்க. இன்றைக்கி எல்லாமே மாறிவிட்டுச்சு. இன்றைக்கி காலங்களே மாறிடுச்சு, எல்லாமே சூழ்நிலைகளாக மாறிடுச்சு. என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் உன்னதமான ஒரு பெரிய பலத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் கர்த்தரை விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு பயப்படுறாங்க சில இடத்துல. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. பைபிள் சொல்கிறத கேளுங்க, வசனம் சொல்கிறத கேளுங்க. வசனம் இல்லாமல் எங்கே ஜெபம் பண்ணினாலும் அங்கே விசனங்கள் தான். வசனம் இல்லாமல் எங்கே ஊழியச்சாலும் அங்கே கஷ்டங்கள் தான். வசனம் இல்லாமல் எங்கே நின்றாலும் அங்கே ஒன்றும் உருப்படாது தான். வசனம் இல்லாமல் எந்த இடத்துல போனாலும் வந்தாலும் ஒரு நன்மையும் அற்புதத்தையும் அசுதை பார்க்க முடியாது தான். வசனம் இல்லைன்னா சந்தோஷம் கிடையாது, வசனம் இல்லைன்னா நிம்மதி கிடையாது, வேத வசனம் இல்லைன்னா அமைதி கிடையாது. வேத வசனம் தான் எல்லாமே. ஆமாம், அங்கே பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தை தைரியமாக அவங்களோட பிரசங்கம் பண்ணினாங்க, கர்த்தருடைய வசனத்தை போதித்தாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாராக இருக்கட்டும், இந்த ஊழியக்கார்ட்ட வாங்க ஜெபம் பண்ண சரியாயிடும், அந்த ஊழியக்கார்ட்ட வாங்க ஜெபம் பண்ண சரியாயிடும் சொல்லி தப்பாக போதிக்காதீங்க. கர்த்தருடைய வசனத்தை போதிங்க. பி கேர்ஃபுல் எவ்ரி ஒன். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், எங்கள் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அது போய். நீங்கள் கர்த்தர்ட்ட வந்தால் தான் நல்லா இருப்பீங்க, அதுதான் நிஜம். எங்கள் ஊழியக்கார் வந்து ஜெபம் பண்ணால் உங்களுடைய பலவீனங்கள் மாறும், தேவைகள் சந்திக்கப்பட அற்புதம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அது போய், அது தவறான உபதேசம். கர்த்தருடைய சமூகத்தில் இங்கே நிலைத்து நின்றால் மட்டும்தான், வேத வசனத்தை கை கொண்டால் மட்டும்தான் இங்கே நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறேன்னா உனக்கும் ரட்சிப்பு கிடையாது, உன் வீட்டுக்கும் ரட்சிப்பு கிடையாது. நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் ஜெபம் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்துக்கிட்டே என் குடும்பத்தில் எங்கள் அம்மாலாம் ஜெபம் பண்ணுறவாங்க, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறவங்க நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. சர்ச்சுக்கு வரணும். வேலைக்கு எப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வேலைக்கு போகிறியோ, ஊர் முழுக்க அதே சபை இருக்கலாம், அதெல்லாம் உனக்கு கிடையாது. ஊர் முழுக்க அதே கம்பெனி இருக்கலாம், அதெல்லாம் உன் கம்பெனி கிடையாது. ஊர் முழுக்க அதே நீ வேலை செய்கிற ஸ்தலம் போல் அதே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம்.
நீ எந்த இடத்துக்கு போறியோ அங்கே தான் உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இப்பொழுதே மனம் திரும்புங்க. இப்பொழுதே மனம் திரும்புங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் விசுவாசித்தா போதும், மீதமாக அந்த கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்படி நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுன்னு சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் முழுக்க நீங்கள் வசனத்தை போதிச்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வசனத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யும், இறக்க மாட்டோம். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.